அவர் ஒரு போரும் மாறாதவர். ஆம் இயேசுயா, நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுமா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிரும், உந்தன் மகிமையில் சேர்த்திரும். என்னை மறுரூபமாக்கிரும், உந்தன் மகிமையில் சேர்த்திரும். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. நீர் நல்லவர், சர்வ வல்லவர், உம்மை போல் வேறு தெய்வமில்லை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சொல்லுமா, அல்லேலூயா 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 அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆம் தகப்பனே, உம்முடைய மகிமைக்கா உமக்கு நன்றி தகப்பனே. உம்முடைய பிரசன்னத்துக்கா உமக்கு நன்றி அப்பாண்டவரே. எங்க இருவர் மூவர் நாமத்தினால் கூடி இருக்கிறாங்களோ அங்கே நான் இறங்கி வாசம் செய்வேன் என்று சொன்னவர். ஓ, அவர் சொல்றதை செய்கிற தேவனா இருக்கிறார். அவர் மாக்கு மாறாத தேவனா இருக்கிறார். ரேபேகே ஷாதரமரந்தரக சேதரேபே. உம்முடைய கிருபைக்கா உமக்கு நன்றி அப்பா. உம்முடைய இரக்கங்களுக்கா உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. நீர் பெரியவர், நீர் அற்புதமானவர் அப்பா. ரேபேகே ஷாந்தரபாபாபா, உமக்கு நன்றி நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி அப்பா. எத்தனையோ நன்மைகள் எங்கள் வாழ்க்கையை செஞ்சிருக்கிறீர் அப்பா. எத்தனையோ நன்மைகள் எங்கள் வாழ்க்கையை செஞ்சிருக்கிறீர் அப்பா ஆண்டவரே. ஓ இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. ரேபேகே ஷாதரபாகா ஷாதரபாபா. எத்தனையோ பேர் வியாதியோட உயிருக்கு போராடி இருக்கும் போது எங்களை நீர் சுகத்தோட வச்சிருக்கிறீரே, எங்களை நீர் பலத்தோட வச்சிருக்கிறீரே, உம்மை துதிக்க வைக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா ஆண்டவரே. ஓ ரேபேகே ஷாந்தரபாபாபா, நீர் பெரியவர் இயேசுவே, உமக்கு நன்றி அப்பா. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. எல்லாம் கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாரும் கரங்களை தட்டி மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேர்ந்து போனாலும், அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை, அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்வில். சொல்லுமா,
மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாறு என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறார் என்னை விட்டு விலகாறு ஆண்டவர் என்னை ஒரு போரும் கைவிடாறு சிநேகிதர் என்னை விட்டு விலகாறு ஆண்டவர் என்னை ஒரு போரும் கைவிடாறு சிநேகிதர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாறு என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாறு என்ற வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் எல்லாரும் கரங்களை தட்டி மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாறு என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாறு என்ற யெகோவா நீசி என்ற ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர் யெகோவா நீசி என்ற ஜெயமானவர் யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் என் வாழ்வில் நம்பிக்கையானவர் என் வாழ்வில் என்று போதுமானவர் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாறு என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாறு சொல்லும் எல்லாரும் சேர்ந்து மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாறு என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாறு என்ற வாழ்விலே யெகோவா ராஃபா என்ற சுகமானவர் யெகோவா ரூபா என்ற மேய்ப்பனானவர் யெகோவா ராஃபா என்ற சுகமானவர் யெகோவா ரூபா என்ற மேய்ப்பனானவர் வலுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் வலுவாமல் என்னை என்றும் காப்பவர் என் வாழ்வில் என்றும் போதுமானவர் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாறு என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாறு என்ற வாழ்விலே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போல எல்லாரும் கரங்களை தட்டி மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாறு என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாறு என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாறு என்ற வாழ்விலே அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாறு என்ற வாழ்விலே தகப்பனே மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பேர்ந்து போனாலும் உம்முடைய கிருபை மாறாது அப்பா உம்முடைய கிருபை காலை தோறும் புதிதா இருக்கிறதே உமக்கு நன்றி நாங்கள் செலுத்துகிறோம் உமக்கு நன்றி நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவே நீரே பெரியவர் அப்பா ஓ ரபகஷ்
உமக்கு நன்றி அப்பா. அப்படி எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த வேளையில அந்த சர்வவல்ல உயர்த்துவோம். அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர், அவர் பரிசுத்தர். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. ஓ உம்முடைய பிள்ளைகளா எங்களை மாற்றினீரே, உமக்கு நன்றி அப்பா. நன்றி நன்றி நாங்கள் செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. எல்லாரும் கண்களை மூடி இந்த வேளையில உம்முடைய பிரசன்னத்துக்காய் உமக்கு நன்றி அப்பா. எல்லோரும் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் தகப்பனே, உம்முடைய நாமத்தை உயர்த்த. ஓ நீதிமான்களா எங்களை மாற்றி நீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கேயோ இருந்த எங்களை, கூப்பையில இருந்த எங்களை தகப்பனே அப்பா, உம்முடைய பிள்ளைகளா எங்களை மாற்றி நீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்கேயோ நாங்கள் அலைந்தோம் அப்பா, உம்மை தேடாம நாங்கள் அலைந்தோம் தகப்பனே அப்பா. ஆனா நாங்க ஆண்டவரை உம்மை தேடவில்லை, நீர் எங்களை தேடினீரே, உமக்கு நன்றி அப்பா. நீர் எங்களை பேர் சொல்லி அழைத்தீரே, உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. உமக்கு நன்றி அப்பா. நீர் பெரியவர் தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காய் உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி அப்பா இயேசுவே. எல்லோரும் கூடியே சங்கீதம் பாடியே ராஜாவே வாழ்த்துகிறோம், உம் நாமம் உயர்த்துகிறோம் இசையா, உம் நாமம் உயர்த்துகிறோம். எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுவோமா? எல்லோரும் கூடியே சங்கீதம் பாடியே ராஜாவே வாழ்த்துகிறோம், உம் நாமம் உயர்த்துகிறோம் இசையா, உம் நாமம் உயர்த்துகிறோம். இருள் காரிருள் ஜனங்களையோ, இருள் பூமியையோ, காரிருள் ஜனங்களையோ மூடினாலும் கர்த்தாவே நீர் என் மேல் உதிப்பீரே. மூடினாலும் கர்த்தாவே நீர் என் மேல் உதிப்பீரே. இசையா நீதியின் சூரியனே, நித்திய வெளிச்சம் நீரே. எல்லாரும் கரம் உயர்த்தி சொல்லுவோமா? நீதியின் சூரியன், எங்களுடைய வெளிச்சம் அவர்தான். நித்திய வெளிச்சம் நீரே, தேவனே உம் மகிமையாலே என் துக்கம் முடிந்திடரே. தேவனே உம் மகிமையாலே என் துக்கம் முடிந்திடரே.
ஏசையா ஸ்தோத்திரம் ஓசன்னா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஓசன்னா எல்லோரும் கூடியே சங்கீதம் பாடியே ராஜாவே வாழ்த்துகிறோம் உம் நாமம் உயர்த்துகிறோம் ஏசையா உம் நாமம் உயர்த்துகிறோம் எல்லோரும் கூடியே சங்கீதம் பாடியே ராஜாவே வாழ்த்துகிறோம் உம் நாமம் உயர்த்துகிறோம் ஏசையா உம் நாமம் உயர்த்துகிறோம் இன்னும் முறை சொல்லுவோமா கூட இருப்பவரே விலகிறாரவரே அவரை பார்த்து சொல்லுவோமா கூட இருப்பவரே விலகிறாரவரே நிரந்தரமாய் வாசம் செய்ய எனக்குள் வந்தவரே நிரந்தரமாய் வாசம் செய்ய எனக்குள் வந்தவரே கரங்கள் உயர்த்தி ஏசையா ஸ்தோத்திரம் ஓசன்னா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஓசன்னா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஓசன்னா ஸ்தோத்திரம் ஏசையா ஸ்தோத்திரம் ஓசன்னா ஸ்தோத்திரம் ஓசன்னா ஸ்தோத்திரம் ஓசன்னா ஸ்தோத்திரம் ஓசன்னா ஸ்தோத்திரம் நன்றி அப்பா உமக்கு எல்லா துதி கனம் மகிமை நாங்கள் செலுத்துகிறோம் அப்பா தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா ஹல்லேலூயா தாய் செய்து உட்காருங்க ஹல்லேலூயா கர்த்தர் நல்லவர் ஆமென் இந்த காலை வேளையிலும் ஆராதனையில் கலந்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் ஆமென் ஹல்லேலூயா Uma prendre la place et tout le monde ouais எல்லாரும் வராங்க உட்காருங்க எல்லாரும் ஆமென் கர்த்தர் நல்லவர் ஆமென் ஆண்டவர் இன்றைக்கு ஏப்ரல் மாதத்தில் நாங்கள் முதலாவது கிழமையில் நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த மாதம் முழுவதும் எங்களை நடத்துறதற்கு தேவன் எங்களுக்கு வார்த்தையால் மாத்திரமல்ல தன்னுடைய சரீரத்தை இன்றைக்கு எங்களுக்கு பிட்டு ஒரு கொடுக்கிறதான ஒரு நாள் சரீரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார் பிட்டு கொடுக்கிறதான நாள் சரீரத்தை பிட்டு கொடுக்குறதுன்னு சொல்கிறது
சாதாரண ஒரு லேசான காரியம் இல்லை. அதாவது போராட்டத்தினுடைய ஒரு உச்சக்கட்டம், வேதனையினுடைய ஒரு உச்சக்கட்டம். மரணத்துக்குள்ளால கடந்து போகிறது ஒரு கட்டம். இந்த சபையில் நாங்கள் திருவிருந்துக்குள்ள நாங்கள் வர்றதுன்னு சொல்கிறது அநேக போராட்டங்களை தாண்டி தான் திருவிருந்துக்குள்ள வர்றது. ஆனபடியால் தான் திருவிருந்து நாங்கள் இனி இல்லைன்ற ஒரு பயம். ஏனென்றா திருவிருந்து சொல்கிறது கர்த்தருடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுறோம். என்னத்தை நாங்கள் நினைவு கூறுறோம்? கர்த்தருடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுறோம். அந்த மரணத்தினால எங்களுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. அது வேறு ரெண்டாவது பிரச்சனை. ஆமென். எப்படி ஆனபடியால் இந்த சபை நாங்கள் முக்கியமான காரியம் என்னென்னா திருவிருந்துக்குள்ள சத்ரு அநேக திட்டங்களை போட்டு வச்சிருக்கிறான், அநேக பிளானில் போட்டு வச்சுருக்கிறான். எப்படி இந்த திருவிருந்தை ஒரு ஒரு கலாச்சாரமாக மாற்றி விடுறது, திருவிருந்தை எப்படி ஒரு கலாச்சாரமாக மாற்றி விடுறது. கலாச்சாரத்துக்கு ஒரு வலிவு இல்லை. கலாச்சாரம் எங்களுக்கு என்ன செய்யாது? வலிவு இல்லை. அது கலாச்சாரமாக மாற்றி விடுறதற்கு, ஒரு சடங்காக மாற்றி விடுறதற்கு அது எவ்வளவோ முயற்சிகளை பண்ணும். போராட்டங்கள், பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இதிலெல்லாம் குடும்பத்தில் சரி சபையில் சரி எல்லாம் கொண்டு வந்து திருவிருந்து ஒரு அதனுடைய வேல்யூவை, அதனுடைய பெருமதியை குறைச்சி விட்டுறோம். இன்றைக்கு ஜூதர்கள் அவர்கள் ஒவ்வொரு வாரமும் திருவிருந்து எடுக்கிறாங்க. ஒவ்வொரு வாரத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமை அவர்கள் என்ன செய்வாங்க? தங்களோட வீடு எல்லாமே கிளீன் பண்ணுவாங்க. ஏதாவது பழைய பிரெட் இருக்கான்னு பார்க்கறதற்கு, பழைய ரொட்டி, ஏதாவது துண்டு, ஏதாவது துணிக்கைகள் இருக்கான்னு பார்க்கறதற்கு. இந்த துணிக்கைகள் என்னத்துக்காக வேதம் என்ன சொல்லுதுன்னு சொன்னால், துர்க்குணம் என்று சொல்ல புளித்தம்மா. துர்க்குணம் என்று சொல்கிறது புளித்தம்மா. அது என்ன செய்யும்? எல்லாத்தையுமே புளிக்க வச்சிடும். ஆனபடியே இன்றைக்கு நாங்கள் ஆராய்ஞ்சு பார்க்க வேணும். நாங்கள் ஆவிக்குரியவர்கள் எங்களுடைய இருதயத்துக்குள்ள ஏதாவது புளிப்புத்தன்மை இருக்குதா? அது எல்லாத்தையுமே கெடுத்து போடும். அது பெரிய ஆசீர்வாதத்தையும் அது கெடுத்து போடும். ஆமென். ஆனபடினால நாங்கள் கொஞ்சம் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் கொஞ்சம் பார்ப்போம், ஒப்பு கொடுப்போம். ஏன்னா இன்றைக்கு அநேக ஊழிய செய்கிறவர்கள் கர்த்தருக்கு பயப்படுறதே கிடையாது. பாட்டு குரூப்பில் இருக்கிற பிள்ளைங்க சரி, இன்றைக்கு அநேகருக்கு நாங்கள் சாதாரணமாக பார்க்கக்கூடிய காரியம், மலிஞ்சு போன காரியம், கர்த்தருக்கு பயப்படுற பயம் கிடையவே கிடையாது. உலகம் மாறிக்கொண்டு போகுது. பெற்றோரை கனப்படுத்துகிறவர்கள் இல்லை, கனபேர் இல்லை. தேவனுக்கு பயப்படுறவர்கள் கனபேர் இல்லை. சபையை மதிக்கிறவர்கள் கனபேர் இல்லை. சபை சேர்ச் வந்து ஒரு சந்தைக்கடை மாதிரி, மார்க்கெட் மாதிரி. கர்த்தர் 7 சபையை குறித்து அதில் எங்களுக்கு ஒரு சரித்திரத்தை வச்சிருக்கிறார், ஒரு ஹிஸ்டரியை வச்சிருக்கிறார். சபை மத்தியில் அவர் உலாவி வர்றவர். இங்கே தான் எங்களுக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். ஆனபடியால் தான் நாங்கள் இதுக்கு எல்லாத்துக்கும் எங்களை எப்போ நாங்கள் விட்டு கொடுக்குறோமோ அப்போ தான் அந்த வெளியேறப்பட்ட சொத்து எங்களுக்குள்ள வரும். வெளியேறப்பட்ட சொத்து எங்களுக்குள்ள வரும். ஆனபடியால் இன்றைக்கு அநேகருடைய ஊழியக்காரர்கள் சரி, வளர்ந்தவர்கள் சரி, எல்லாருமே இன்றைக்கு ஏன்னா கடைசி காலத்துக்கு ஒரு அடையாளம் என்னென்று சொன்னால், 1/3 நட்சத்திரங்களை பிசாசு என்ன செய்யுமா? வாளால் இழுத்து விடுமா. ஒரு வேளையில் நாம் எல்லாம் பெரிய நட்சத்திரங்களாக இருக்கலாம், ஆனால் விழாமல் நாங்கள் கர்த்தரை பாதுகாக்கப்படும். ஹல்லேலூயா. நாங்கள் விழுந்து விடாமல் எங்களை ஒரு ஆள் தாங்கி பிடிச்சு கொள்கிறார். அது பெரிய ஒரு கிருபை. எங்களை விழாமல் பாதுகாக்கிறார் என்பது சரியான முக்கியமான காரியம். ஆனபடியால் என்னுடைய வீடு இன்றைய நாள் நாங்கள் பார்ப்போம், ஆவிக்குரிய கனிகளை குறித்து நாங்கள் பார்ப்போம். ஏன்னா கனி இல்லாத வாழ்க்கை கர்த்தர் சபிக்கிறதான ஒரு வாழ்க்கை, கனியற்ற வாழ்க்கை. நம்மளோட வாழ்க்கையில் கனி இருக்க வேணும். கர்த்தர் ஒரு நாளும்
கனி இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். பொறுமையாக இருப்பார். 1 வருஷம் பொறுமையாக இருப்பார், 2 வருஷம் பொறுமையாக இருப்பார். ஆனால் கனி கொடுத்தே ஆக வேணும். அது நானாக இருந்தாலும் சரிதான், நீங்களாக இருந்தாலும் சரிதான். கனி எங்களில் கர்த்தர் தேடுறார். கனியை கர்த்தர் என்ன செய்கிறார்? தேடுறார். ஆனபடியால் நாங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக நாங்கள் இருக்க வேணும். உலகம் போகிற போக்கில், ஊழியக்காரர் போடுற போக்கில் நீங்கள் அவர்களை பார்த்து நீங்கள் பின்பற்றக்கூடாது. மனுஷன் மேலே நம்பிக்கையாக இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். மனுஷனை யாரு பார்த்து நடக்க வலிக்கிறார்களோ அவர்கள் விழுந்து போயிடுவார்கள். கர்த்தரை நம்புறவங்க தான் பாக்கியவான்கள். அவங்க ஒரு நாளும் இடற மாட்டாங்க, மற்றவர்கள் இடற பண்ணவும் மாட்டாங்க. ஆமாம், நான் அடிக்கடி சொன்னான், அரசியல்வாதி ப்ரோக்ராம் தேடுவார். அரசியல்வாதி என்ன செய்வார்? எனக்கு என்ன, எவ்வளவு நேரம் நான் இன்றைக்கு பேசுறது, எனக்கு என்ன இன்றைக்கு அந்த அரசியல்வாதி கேட்பார். ஆவிக்குரியவன் ஆராதிக்கிறவன், ஆவிக்குரியவன் ஆராதிக்கிறவன். இன்றைக்கு எங்களில் என்ன குவாலிட்டி இருக்குது? நாங்கள் ஒரு ப்ரோக்ராமுக்கு வந்திருக்கிறோமா? ஆராதிக்க வந்திருக்கிறோமா? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். ஆனபடியால் நாம் உலகத்துக்கு நாங்கள் ஒத்த வேஷம் தரிச்ச நம்ம தெரியாமலே அதை இழுத்துக்கொண்டு போயிட்டு. சவுலுக்கு தேவனால விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி இருந்துதான். தேவனால விடப்பட்ட பொல்லாத ஆவி. அந்த பொல்லாத ஆவி என்ன செய்து சவுலை குழப்பிக்கண்டே இருந்தது. ஆனா உயிரில் கை வைக்கல. இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் தேவனால விடப்பட்ட பொல்லாத ஆவி குழப்பிக்கொண்டு இருக்குது. ஒரு ஆராதனை, ஒரு ஜெபம், ஒரு உபவாசம், ஒரு எதென்று சொல்லி கொஞ்சமும் ஒரு தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்க மாட்டார்கள். பொல்லாத ஆவி என்ன செய்யும்? குழப்பிக்கொண்டு, அது தேவனால விடப்பட்டது. ஆறால விடப்பட்டது? தேவனால விடப்பட்டது அவருக்கு. ஆனால் உயிருக்கு ஒரு நாளும் சேதம் பெறாது. ஆனபடியினால அந்த ஆவியை குழப்பத்தை கொண்டு வருமே ஒழிய உயிர் பிரச்சனை ஒரு நாளும் அந்த ஆவியை எடுக்கல தான் உயிருக்கு பிரச்சனை வரும். ஒரு வேளையில் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் குழம்பி இருக்கிறீங்களா? அல்லது குழப்பம் கூட வாழ்க்கையில் இருக்குதா? மாறுபாடான சிந்தனையில் இருக்கிறீங்களா? காலையில் ஒரு சிந்தனை, மாலையில் ஒரு சிந்தனை, இரவில் ஒரு சிந்தனை. ஆமேன். அப்படி ஏதாவது இருந்தா இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்ப வேணும். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய வேணும்? மனம் திரும்ப வேணும். அதைத்தான் கர்த்தர் எங்களிடத்துல இருந்து எதிர்பார்க்கிறார். அடுத்தது ரெண்டாவது முன்னுக்கு இல்லைன்னா தி பிளாஸ் முன்னுக்கு என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று வேதம் சொல்லுது. என்னுடைய வீடு என்ன வீடாம்? ஜெப வீடு. பாருங்க, கேளுங்க, கவனமா கேளுங்க. என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படுமா? இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஜெபம் இருக்குது? யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் உங்களுக்காக சரி ஜெபம் எவ்வளவுக்கு இன்றைக்கு இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஜெபிக்கிறீங்களா? என்னுடைய வீடு என்ன எப்படிப்பட்ட வீடா இருக்குமா? ஜெப வீடு. ஜெபம் ஒரு மனுஷனுக்குள்ள இல்லையோ ஒரு நாளும் பாதுகாப்பு சாமானே கிடைக்காது. தேவன் அங்க வாழ முடியாது. அது சபையா இருந்தான, வீடா இருந்தான, குடும்பமா இருந்தான, யாரா இருந்தான, என்னுடைய வீடு ஜெப வீடு. எந்த மனுஷன் அவன் ஜெபிக்காதவன்,
எந்த சகோதரி ஜெபிக்காத ஒரு சகோதரி ஒரு நாளும் தேவன் அங்க வாழவே முடியாது. ஏன்? நம்முடைய தேவன் அவர் ஆவியா இருக்கிறார். நாங்க ஏமாத்த முடியாது. ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேணும். இந்த சபையில் பாருங்க, காலையில் 5 மணியிலிருந்து இந்த அம்மா மார் கணக்கு பிள்ளைங்கெல்லாம் வருவீங்க. 5லிருந்து 7 மணி வரை ஒவ்வொரு நாளும் வருவாங்க. ஒரு தொடர்ச்சி இருக்குது, ஒரு சிஸ்டம் இருக்குது. அதாவது வேதத்தில் நாங்க பார்க்கிறோம். 9ஆம் அந்த ஜெப வேளையில பேதுருவும் யோவானும் என்ன செய்தாங்க? ஆலயத்துக்கு போறாங்க. அந்த ஜெபிக்க அந்த மணி நேரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில நாங்க பார்க்கிறோம். அவரும் தன்னுடைய ஜெப வேளையில ஒவ்வொரு நாளும் ஒரு ஜெப வேளை இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர்ல இந்த ஜூம்ல நடக்கிற பிரேயர்ல இன்னைக்கு எத்தனை ஊழியம் செய்து பாட்டு குரூப்ல நிற்கிறார்கள். இன்றைக்கு உங்களுக்கு காலையில் வேலை இருக்கலாம், தப்பில்லை. அல்லது இரவில் வேலை இருக்கலாம், தப்பில்லை. வெள்ளிக்கிழமை பைபிள் ஸ்டடி, அதுக்கும் இல்லை. சனிக்கிழமை நைட் ப்ரேயர், அதுக்கும் இல்லை. சனிக்கிழமை ப்ரேயர், அதுக்கும் இல்லை. அப்போ எதுக்கு தான் வருவீங்க? ஜோதிச்சு பாருங்க. மைக்கி பிடிக்கிறதுக்கா? நின்று பாடுறதுக்கா? இதுக்கு கர்த்தர் ஆக்களை தேட இல்லை. கொஞ்சம் முன்னா நைட் ப்ரேயரில் 9லிருந்து 11 மணி வரையும் ஜெபம். அதில் அம்மாமாரெல்லாம் கத்தி அவங்க ஜெபிப்பாங்க. ஆனால் வீட்டில் இருப்பாங்க மிச்சாக்கள். ஒரு நேரமாவது அதை அமர்த்தி வெள்ளிக்கிழமை நைட் ப்ரேயரில் இவங்களுக்காக நாமளும் போய் கலந்து கொள்ளலாம். ஒரு பைபிள் ஸ்டடியில் கலந்து கொள்ளலாம். ஒரு நாளும் அந்த சிந்தனையை கர்த்தர் உங்களுக்கு போடுறதே இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு நாங்கள் கிரயம் செலுத்துகிறோம், எந்த அளவுக்கு கிரயம் செலுத்துகிறோம். யோசிச்சு பாருங்க. கர்த்தரை நாங்கள் சேவிக்கிறதுண்டா அவரை நாங்கள் சேவிக்க வேணும். அப்படி இல்லையென்றா அவர் ஒரு நாளும் அவர் வந்து எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்கு வந்துட்டு போக மாட்டார். நான் இங்கே பக்கத்தை விட்டு வந்தேன்னு உங்களையும் பார்த்துட்டு போகிறோன்னு வர மாட்டார் ஒரு நாள். அவர் கர்த்தர். அவர் யாரு? அவர் கர்த்தர். ஆனபடியால் மறுபடியும் நான் சொல்கிறேன், ஒரு மாற்றத்துக்குள்ள வாங்க. ஒரு நாள் இன்றைக்கு எங்களுக்கு டைம் இருக்குது, நாங்கள் செலவழிக்கிறோம். ஒரு நாள் இதே டைம் எங்களை விட்டுட்டு போயிடும். இதே டைம் எங்களுக்கு விட்டுட்டு போயிடும். டாக்டர் டைம் கொடுப்பார், மற்றவர்கள் டைம் கொடுப்பார். வசனம் சொல்லுது, நான் படுத்தேன் நித்திரை விட்டு எழும்புவேன் என்று சொல்றார் சங்கீதக்காரன். நான் படுப்பேன் நித்திரை விட்டு ஜெபிக்கிறவன் சொல்ற வார்த்தை அது. அவனுக்கு தான் அந்த தைரியம் இருக்குது. ஆனா படுத்தார், இப்படியே எழும்பே இல்லை. ஆனபடியால மறுபடியும் நான் முதலாவது கனி நாங்கள் பார்க்கறது ஜெபம். முதலாவது கனி எங்களோட வாழ்க்கையில் என்ன இருக்க வேணும்? ஜெபம் இருந்தால் தான் எங்களோட வாழ்க்கை ஒரு ஜெயத்துக்குள்ள வரும். வாழை பிள்ளை எங்கள் கன பேர் இருக்கிறீங்க, சந்தோஷம். உங்களுக்கு பெற்றோர் எல்லாத்தையும் கொடுப்பாங்க, ஆனால் ஜெபின்னு ஒரு நாளுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்? அவங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு அது பிடிக்காதுன்னு சொல்லி. என்ன சாப்பாடு வேணுமென்று சொல்லி கேட்டு உங்களுக்கு சாப்பாடு தருவாங்க, கேட்டு உங்களுக்கு உடுப்பு பண்ணி தருவாங்க. ஆனால் ஜெபின்னு மாத்திரம் ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு அது பிடிக்காது. அப்படி சொன்னால் அவங்களுக்கு கோவப்பட்டுருவீங்கன்னு சொல்லி உங்களோட அப்பா அம்மாமாருக்கு நல்லாவே தெரியும். ஆனாலும் ஏலி புள்ளைய வளர்த்த மாதிரி அவங்க வளர்க்குறாங்க. அது அப்பா அம்மாவுக்கும் ஆபத்து, உங்களுக்கும் ஆபத்து. அல்லேலூயா.
உண்மைதானே? ஏன்னா இன்றைக்கு நாங்கள் திருவிருந்து எடுக்க போகிறோம். வாய் ஆண்டவருடைய சரீரத்தை அதை பிச்சு நாங்கள் எல்லாரும் அதை உட்கொள்ள போகிறோம். சந்தோஷப்படுறதுக்காக நல்ல பாட்டை பாடி கையை தட்டி இது கொண்டாடுறதுக்கு ஒரு திருமணத்துக்கோ அல்லது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நாங்கள் வர இல்லை. கர்த்தருடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூற நாங்கள் வந்திருக்கிறோம். வாய் அவருடைய மரணம் என்று சொன்னால் அது வேதனை உள்ள ஒரு மரணம், பாடு நிறைந்த ஒரு மரணம். வாசிப்போமா? கலாத்தியருடைய புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரத்தில் 22, 26. வாழை பிள்ளையோர் மோசேதி நான் சொன்னான் இப்போ ப்ரோந்துலி நோட்டன் சொல்லி வாய் ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆவியினுடைய கனிகள். இதுல எத்தனை ஏதாவது நம்மிடத்துல இருக்குதா? ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை தயவு நற்குணம் விசுவாசம் சாந்தம் இச்சையடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமே. நாங்க சத்தியம் நல்லா பேசுவோம், சட்டத்திட்டங்கள் நல்லா பேசுவோம், ரூல்ஸ் நல்லாவே தெரியும். ஆனால் வேதத்தில் ஆண்டவர் கேட்கிறார் ஆவியின் கனி. ஆவியின் கனி அதில் முதலாவது வருகிறது என்னவாம்? அன்பு. இன்னைக்கு எத்தனை பேருக்கு இந்த அன்பு இருக்குது? எல்லாருக்குமே விருப்பம் நாங்கள் கர்த்தர் எங்களை மன்னிக்க வேணும். ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் பெரிய பாவியல் என்று. எல்லாருக்குமே தெரியும் நாங்கள் பெரிய பாவியல், பெரிய மோசமாக நாக்கலன்னு தெரியும். ஆனால் இன்றைக்கு எத்தனை பேர் மற்றவர்களை நாங்கள் மன்னிக்க தயாராக இருக்கிறோம்? ஒரு சபைக்கு இடரல் கொண்டு வர்றது அது கர்த்தருடைய பிரச்சனை. இடரல் கொண்டு வர்றது அது கர்த்தருடைய வீடு, கர்த்தருடைய காரியம். ஆனால் மற்றும்படி நாங்கள் எங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில் சரி, நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய ஆவியின் கனி நமக்கு இருக்குதா? ஏன்னா நாங்கள் திருவிருந்து நாங்கள் இன்றைக்கு உட்கொள்ள போகிறோம். அன்பு என்னவாம்? அன்பு. பாருங்க, இந்த அன்பு இன்றைக்கு வேதம் சொல்லுது கடைசி காலத்தில் அன்பு என்ன செய்யுமாம்? தனிஞ்சு போயிடும். அப்படின்னா என்ன? நூந்து போயிடும், இல்லாமல் போயிடும். குறைஞ்சு போறது இல்லை, இல்லாமல் போயிடும். அன்பு இருக்காத, அன்பு இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்கும்? ஃபேக்கா இருக்கும், பொய்யா இருக்கும். அன்பு மாறி அது கனி இல்லை, அங்க இல்லை, பொருளே இல்லை, இல்லாம போயிடும். ஆனால் நாங்கள் இப்போ கர்த்தருடைய பாடுகளை நினைவு கூறுற நாட்கள். ஆனால் இந்த நாட்களில் நாங்கள் பாட்டு படிப்போம், அவருக்காக அழுவோம், எத்தனையோ கூத்தெல்லாம் காட்டுவோம். ஆனால் உண்மையான அந்த அன்பு இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருக்குது? பலவீனமான ஜனங்களை தாங்குறோமா? நாங்கள் பாவத்துக்கு துணை போகிறோம் நான் சொல்ல இல்லை, பாவத்துக்கு துணை போங்கன்னு அதை சொல்ல இல்லை. ஆனால் தூக்கி விடுறோமா? அல்லது நாங்கள் நியாயம் தீர்க்கிறோமா? குற்றப்படுத்துறோம், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறோம். ஜெபம் இல்லாதவர்களுடைய வாழ்க்கையில இருக்கிற கிரிகைகள் தான் இது. ஜெபம் இல்லை. ஆறு ஜெபிப்பான்? தாழ்மை உள்ளவன் தான் ஜெபிப்பான். ஆறு ஜெபிப்பான்? தாழ்மை உள்ளவன் தான் ஜெபிப்பான். என்னால இயலாது, என்னால
ஏலாது, நீங்கள் தானப்பா எனக்கு எல்லாம் செய்யணும். அவன் தான் ஜெபிக்க முடியும். அதுதான் தாழ்மை. என்னால் எல்லாமே செய்வன், என்னால் எல்லாமே முடியும் ஆண்டா ஜெபமே தேவையில்லை. ஜெபமே தேவையில்லை. வாலிப பிள்ளைகளெல்லாம் நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்களால் எல்லாமே செய்ய முடியும் ஒன்று தீர்மானம் உங்களுக்கு எப்போ வருகுதோ அப்பே உங்களுக்கு ஜெபம் தேவையில்லை. ஜெபிக்க மாட்டீங்க. நீங்கள் வீட்டிலேயே ஹோட்டலில் இருந்த மாதிரி இருப்பீங்க. நீங்கள் பாட்டுக்கு போவீங்க, நீங்கள் பாட்டுக்கு வருவீங்க, நீங்கள் பாட்டுக்கு சாப்பிடுவீங்க. உங்களோட முழங்கால் எல்லாம் மடங்காது. ஆனால் ஜெபிக்கிறவன் கண்ணீரோட விதைக்கிறவன். வாய் எனக்கு நீங்கள் தேவையப்பா, நான் விழுந்து போயிடுவேன். என்னுடைய சிந்தனை அக்கிரம சிந்தனை, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பாதுகாத்து கொள்ளுங்க. வாய் தாவீது ராஜா சொல்றார், என்னிடத்தில் ஏதாவது அக்கிரம நினைவுகள் சிந்தனைகள் எனக்குள்ள இருந்தா நீரே செக் பண்ணுங்க. நீரே செக் பண்ணி, அவருக்கு தெரியும் அவர் எவ்வளவு பெரிய கள்ளன் என்று சொல்லி. நீரே செக் பண்ணுங்கன்னு சொன்னார். என்னை ஆராய்ஞ்சு பாரும், என்னை ஆராய்ஞ்சு பாரும் அவர் சொன்னார். ஆனபடியத்தான் சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றார். என்ன சொல்றார்? தாவீது வரும் வரைக்கும் உட்காரக்கூடாது ஒருத்தர். காட்டில் நிற்கிற தாவீது, கைவிடப்பட்ட தாவீது, யாருமே கணக்கெடுக்காத தாவீது, தாவீது வீட்டை வரும் வரைக்கும் ஒரு புள்ளையும் உட்காரக்கூடாது. ஒரு புள்ளையும் உட்கார, எல்லாம் நில்லுங்க. 18 வருஷமா கைவிட்ட அப்பனும் நிற்கிறான். அத்தனை அண்ணமாரும் 7 அண்ணமாரும் நிற்கிறாங்க. சாமுவேலும் நிற்கிறார். ஆமேன். தாவீது வரும் வரைக்கும் எத்தனை நேரம் சென்றதோ, இவ்வளவு நாள், இவ்வளவு நேரம், குறைஞ்சது 10 மணித்தியாலம். அந்த டிஸ்டன்ஸை கணக்கு பார்க்கல, குறைஞ்ச 8 மணித்தியாலம் கொண்டு வைங்க. அங்கால இங்கே அசையே இல்லை, எல்லாரும் அப்படியே நிற்கணும். பெரிய தீர்க்கதரிசி நிற்கிறார். தாவீது வரும் வரைக்கும் என்ன செய்யக்கூடாது? உட்காரக்கூடாது ஒருத்தர். அத்தனை பேர் நிற்கணும். யாருக்காக நிற்கிறாங்க? தாவீதுக்கு ஜெபிக்கிறவனுக்காக, கர்த்தரோடு இடைப்படுறவனுக்காக. அவன் ஒரு வேளையில் கைவிடப்பட்டிருக்கலாம். இன்றைக்கு ஒருவேளை நீங்க கைவிடப்பட்டிருக்கலாம், குடும்பத்தால் தள்ளிவிடப்பட்டிருக்கலாம், புறக்கணிக்கப்பட்டிருக்கலாம், தூக்கி வீசி விரும்பாத வேலையை நீங்க செய்து கொண்டிருக்கலாம். ஆனா அவங்களோட வாழ்க்கையில ஜெபம் இருக்கும் என்று சொன்னால் அது தேவன் தங்கி வாழ்ற ஆலயம் கூட வீடு. ஹல்லேலூயா. ஆமாம். ஒரு நாள் அதே ஜனங்கள் உங்களுக்காக எழும்பி நிற்பாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் வரும் வரைக்கும் எழும்பி நிற்பாங்க. ஆனபடியால் இன்றைக்கு எங்களோட வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேணும். என்ன மாற்றம்? இயேசு மேல ஒரு அன்பு எங்களுக்குள்ள வர வேணும். ஜெபிக்கிறவனாய் மாற வேணும். போற போது, வரும்போது, உட்காரும் போது, எழும்பும் போது, எல்லா நேரத்திலும் நாங்கள் என்ன செய்ய வேணும்? ஜெபிக்க வேணும். அது ஒரு ஆவி. ஜெபிக்கிற அது ஒரு ஆவி, அது நல்ல ஆவி. அதான் தாவீது ராஜா கேட்டார், இந்த நல்ல ஆவி என்னிடத்துல இருந்து எடுத்துட்டாதீங்க தயவு செய்து. நான் பாவிதான், புல விட்டுட்டேன், பிரச்சனைப்பட்டுட்டேன். ஆனா அவருக்கு தெரியும் இந்த பிரச்சனையில் இருந்து வெளியால வாரத்துக்கு ஒரு வழி இருக்குது. என்ன வழி? அதுதான் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ற வழி. ஹல்லேலூயா. ஆமென். ஆனபடியால இந்த அன்பு என்ன செய்ய, நாளுக்கு நாள் டெவலப் பண்ண வேணும். எங்களுடைய பேச்சில் எப்படி நாங்கள் மற்றவர்களோடு நாங்கள் பேசுகிறோம்? ஆதாயப்படுத்துகிற மாதிரி நாங்கள் பேசுகிறோமா? மற்றவர்கள் எங்களில் கிறிஸ்துவை காண வேணும். ஹல்லேலூயா. மற்றவர்கள் எங்களில் என்னத்தை காண வேணும்? கிறிஸ்துவை காணணும். எவ்வளவுதான் பெரிய
பெருசாக நல்லா உழைச்சி குடும்பத்தையே தூக்கி விட்ட புருஷனையும் ஒரு நாளைக்கு தூக்கி எறிகிற சான்ஸ் வரும். எத்தனையோ குழந்தைகளை பெற்று பால் கொடுத்து தூக்கி அணைச்சி தாயையும் கைவிட வேண்டிய சூழ்நிலை வரும். கர்த்தர் 2500 வருஷமா யாருமே கைவிட இல்லை, அவரும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. அவனுடைய எல்லா அன்புமே லிமிட்டெட். எல்லா அன்புமே என்னது? லிமிட்டெட். அதுக்கு ஒரு தொடக்கம் இருக்கும், அதுக்கு ஒரு எண்ட் இருக்கும். ஆமென். அதுக்கு ஒரு முடிவு இருக்கும். டேட் சீல் பண்ணப்பட்டு இருக்குது. இன்னான் இன்ன இடத்துல பிரப்பானன் எழுதி இருக்குது பைபிளில், எஸ்ஐயாவில். அதே மாதிரி இன்னான் இன்ன இடத்துல இருந்து போவான் என்றும் எழுதி இருக்குது. ஆனால் கர்த்தருடைய அன்பு மாறாத அன்பு. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஆனபடியால் எங்களுக்கு இந்த ஆவியின் கனி இருக்குதா, கனி இருக்காண்டு உங்களோட வாழ்க்கையை ஆட்கள் செக் பண்ணி பார்ப்பாங்க. கர்த்தரே ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பார், அவரே தேடி வருவார். இந்த மரத்தில் கனி இருக்குதான்னு சொல்லி ஒரு வழியில் பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் உங்களை சீண்டி பார்ப்பாங்க, பிரதர் சீண்டி பார்ப்பார், கர்த்தரே அதை அனுமதிப்பார். ஆனால் உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? உங்களுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்குது? அநேக உபத்திரவங்களினால உம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அப்போ போராட்டம் வர கர்த்தருடைய மெதேட் அதுதான். வெற்றினால அவர் எங்களுக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கல. அவர் வெற்றினால என்ன செய்யலை? 1000 கிலோமீட்டர் ஓடி எங்களை ரட்சிப்படுத்த இல்லை. உலகம் முழுக்க சைக்கிளை சுற்றிப்பட்டு வந்து எங்களை ரட்சிப்படுத்த இல்லை. அல்லது லண்டன்ல இருந்து பிரான்ஸுக்கு வர நீந்தி எங்களுக்கு ரட்சிப்படுத்த இல்லை. சிலுவையில் எங்களுக்கு எடுத்து தந்தார். ஹல்லேலூயா. காரி துப்புனாங்க, அடித்தாங்க, உதைச்சாங்க, சிலுவையில் அரைஞ்சாங்க. இதுதான் உபத்திரவம், உபத்திரத்தினுடைய உச்சக்கட்டம் அது. அதனால் எங்களுக்கு அவர் ரட்சிப்பு எடுத்து தந்தார் எங்களுக்கு. ஆனால் நமக்கு என்ன வேணும்? எங்களுக்கு எப்படி எங்களுக்கு ரட்சிப்பை நாங்கள் எதிர்பார்க்குறோம்? எங்களை அப்படியே வெள்ளி பொன் தட்டில் வச்சு, தங்கத்தட்டில் வச்சு அப்படியே மெல்லமாக தூக்கி, ஆமென், அப்படியே ஏந்த வேணும்னு நாங்கள் நினைக்கிறோம். கர்த்தர் ஊழியம் கொல்ல இல்லை, ஊழியம் செய்ய வந்தார். ஆமென். கர்த்தர் ஊழியம் கொல்ல வர இல்லை, ஊழியம் தன் துணியை எடுத்து அறையில் கட்டி தன்னுடைய சீசருடைய காலை கழுவினார். 4 பெரியவங்களோட காலை கழுவே இல்லை, 4 மினிஸ்டர் மாட்ட காலை விழவும் இல்லை, காலை கழுவவும் இல்லை. தன்னுடைய சீசருடைய காலை, தன்னுடைய சீசருடைய காலை, தன்னுடைய சீசருடைய காலை கழுவுற ரொம்ப கஷ்டம். தன்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் தனக்கு கீழே இருந்து தான் கற்றுக் கொடுக்குறார், அவங்களோட காலை கழுவுனார் கர்த்தர். இன்றைக்கு எந்த அளவில் உங்களுடைய மெச்சூரிட்டி இருக்குது, முதிர்ச்சி இருக்குது? நாங்கள் குழந்தைகளாக இருந்தபோது குழந்தைகளைப் போல பேசினோம், இப்பயும் அப்படியே பேசிக்கொண்டு இருக்கிறோம். இப்பயும் அப்படி தான் எங்களோட வாழ்க்கையில். பரலோக ராஜ்யத்தில் கிண்டக்காடன் இல்லை, பரலோக ராஜ்யத்தில் என்ன இல்லை? குழந்தைகள் வளர்க்குறது அங்கே தொட்டில் இல்லை, அங்கே இல்லை, தொட்டில் போட்டு ஆட்டு புருஷராங்கள் ஜெயம் கொள்ளுன்றவன் இவனோ, அவன்தான் எல்லாவற்றையும் ஜெயிப்பான், நான் அவனுடைய தகப்பனாக இருப்பேன். எத்தனை பாடுகளை நீங்கள் தாண்டினீங்க, எத்தனை போராட்டங்களை நீங்கள் சகிச்சீங்க, அதை எப்படி மேற்கொண்டீங்க? இதுதான் சரித்திரம். அதுதான் சாட்சியாக மாறும், அதுதான் சாட்சியாக மாறும். ஆனபடியால் இந்த அன்பு, இந்த கனிகள் எங்களோட வாழ்க்கையில் இருக்கப்படும். இன்றைக்கு உலகம் கனியற்ற வாழ்க்கைக்குள்ளே போய்கொண்டு இருக்குது.
உலகம் இல்லை, கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், விசேஷமாக ஊழியம் செய்கிறவர்கள், ஊழியக்காரர், ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் புத்தி சொல்லுங்க. ஒரு ஆளை தூக்கிட. இது மோசமான ஒரு நாட்களுக்குள்ள நாங்கள் வந்திருக்கிறோம். நம்ம அறியாமலே நாங்கள் வந்துட்டோம். நம்ம அறியாமலே நாங்கள் இந்த காலத்துக்குள்ள வந்துட்டோம். எல்லாமே ஃபேக்காக இருக்கு. நம்ம அறியாமலே நாங்கள் வந்துட்டோம். ஆனபடியால் தான் நாங்கள் அதிக ஜாக்கிரதையோட ஒருவருக்கொருவர் நாங்கள் என்ன செய்ய வேணுமா? புத்தி சொல்ல வேணும். என்னத்துக்கு? நாங்கள் இந்த நித்திய ஜீவனை நாங்கள் கடந்து போக வேணும். எங்களுக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சந்ததியில் நன்மை உண்டாக வேணும். ஆனபடியால் நாங்கள் மாய்மாலத்தில் இருந்து நாங்கள் வெளியால் வர வேணும். கர்த்தர் உங்களை நம்ம ஆசீர்வதிப்பார், கைவிட மாட்டார். ஆனபடியாக நம்ம ஆராதனை நாம் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை உள்ளவர்களாக தயவு செய்து நாங்கள் ஒருக்கா சீரியஸாக இருக்க வேணும். நீங்கள் சீரியஸாக இருக்கிறீங்க, ஆனால் கர்த்தருக்கு விருப்பம் இன்னும் சீரியஸாக வேணும் என்று சொல்லி, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக வேணும். நமக்கு இது இந்த உலகத்தினால நாம் கரை படிஞ்சிடக்கூடாது. எத்தனையோ பேர் சொல்கிறாங்க டிப்ரெஷனில் போகிறாங்க. எங்களுடைய கேரக்டர் மாற வேணும். ஆண்டவரை கேளுங்க, ஆண்டவரே என்னை மாற்றுமப்பா, உம்மை போல என்னை மாற்றுமப்பா. பரிசுத்தவான்கள் எல்லாரும் அப்படித்தான் ஜெபிச்சாங்க. உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல என்னை மாற்றும். இந்த ஜெபம் தான் கர்த்தர் அவங்கள மாற்றினார். ஆமென். நாங்கள் ஏதோ எல்லாத்தையும் தேடி, அங்கே தேடி, அது தேடி, அப்படி மாற்றுங்க, இப்படி மாற்றுங்க, எல்லாம் மாற்றி பார்த்து எல்லாம் கடைசியாக ஏழாமல் நிற்கிறோம். எல்லாம் மாற்றி என்ன செய்கிறோம்? ஏழாமல் செய்கிறோம். அவரை போல எங்களுக்கு மாறேக்கில் தாவீது ராஜா போல உங்களுக்காக ஜனங்கள் எழுந்து நிற்பாங்க. ஹல்லேலூயா. ஆனபடியால் இந்த கனிகளை திருப்பி மறுக்க வாசிங்க தயவுசெய்து. ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், அன்பு, சந்தோஷம். பாருங்க, இன்றைக்கு 2 மணி நேரம் அந்த ஆராதனையில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கான்னு பாருங்க. ஏன் வீட்டில் சமாதானம் இல்லை? ஏன் சமாதானம் இல்லை? ஜெபம் இல்லை. எங்கே இருந்து வரும் சந்தோஷம்? ஒரு வாரண்டா 3 வரைக்குள்ளே ஒரு பியரை வண்டிட்டு வரலாம், ஒரு விஸ்கியை வண்டிட்டு கையோட கொண்டு வரலாம், சந்தோஷம் வந்துடும். இங்கே என்னென்று சமாதானம் வரும், சந்தோஷம் வரும்? ப்ரேயர். தயவு செய்து இந்த மாதம் முழுவதும் நல்லா ப்ரே பண்ணுங்க. பாலிய பிள்ளைகள், சின்ன பிள்ளைங்கள் எல்லாரும் நல்லா ப்ரே பண்ணுங்க. இந்த ஃபோனில் எல்லாம் தட்டி எல்லாம் தட்டி பார்க்குறாங்க. ஒரு சில காரியங்களை பார்க்குறதுல தப்பில்லை. வாழ்க்கையே தட்டி விட்டுருவார் கர்த்தர். ஜெபம், ப்ரேயர் பைபிளில் போட்டு கேளுங்க. பெரிய புத்தகம் எல்லாம் 1/2 மணி நேரத்தில் கேட்டுட்டு போயிடலாம். பெரிய புத்தகங்கள் எரேமியா, நெகேமியா, இதெல்லாம் ஒரு 3 மணி நேரத்தில் முடிச்சுடலாம், கேட்டு முடிச்சிடலாம். திருப்பி கேட்குறது நமக்கு தப்பே இல்லை. எங்களுடைய விசுவாசம் வளரும். ஆமென். நாம் இந்த நவீன காரியங்களை இதுக்காக நாம் பயன்படுத்துவோம். வார்த்தையை கேளுங்க. இன்றைக்கு அநேக ஸ்திரீகள் அவங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாம் தங்களையே ஃபோக்கஸ். செல்ஃபி. என்னது செல்ஃபி? இல்லை, செல்ஃபி. ஒரே போட்டோ எடுத்து அனுப்பிக்கொண்டே இருப்பாங்க. போய்கொண்டே இருக்கும். ஒரு நாள் பொறுத்து போய் நிற்பாங்க.
அப்போ சொல்லுவாங்க அவன் போட்டான், இவன் போட்டான், அங்கே போட்டான், இங்கே போட்டான்னு சொல்லி. இது தொழிலாயிட்டு. பயபக்தி இல்லை, பிள்ளைங்களை கவனிக்கிறே இல்லை, கணவனை கவனிக்கிறே இல்லை, கணவன் மனைவியை கவனிக்கிறே இல்லை. சீர்கேடு எப்படி எப்படி இருக்குமா கடைசி காலத்தில்? சீர்கேடு சீர்கேடு. ஆனால் அந்த டைமில் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அதை திருப்பி திருப்பி வசனத்தை கேட்டோம்னு சொன்னால் அந்த வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கும், எங்களை உருவாக்கும், எங்களை கட்டும், எங்களுக்கு நீர் பாய்ச்சும், எங்களோட சந்ததியை ஆசீர்வதிக்கும். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, விட்டு கொடுக்க வேணும், எங்களை கிரையம் செலுத்த வேணும். ஒரு வேளையில் நித்திரையில் உங்களுக்கு நித்திரை வர இல்லையா, சூமை அமர்த்திட்டு கேட்டுட்டு இருக்கலாம், ஜெபிக்காட்டியும் பரவாயில்ல கேட்டுட்டு இருக்கலாம். எத்தனையோ நாள் எனக்கு ஜெபிக்கிறதுக்கு மனம் வராது, கஷ்டமாக இருக்கும். ஆனால் கேட்ட உடனே இந்த ஆவி மறுபடியும் பெலனாயிரும். அல்லேலூயா. அதான் ஒரு ஆள் எனக்காக ஜெபிப்பாங்க, அந்த ஜெபத்தை கேட்டாலே எனக்கு அண்டைகள் எல்லாம் மாறிடும், புது பலன் நமக்குள்ள வந்துடும். ஆமேன். நம்ம எல்லாருமே மனுஷர், எல்லாருமே மனுஷர். அப்போ ஆவிக்குரிய கனிகள் உருவாக நம்முடைய இந்த சரீரத்தில் டெவலப் பண்ண இந்த நிலத்தை நாங்கள் பயன்படுத்த வேணும். அதுக்கு தான் இந்த என்ன எப்படி இருக்கணும்? அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். ஆண்டவர் எங்களிடத்தில் குவாலிட்டி எதிர்பார்க்குற உள்ளதுலே பெஸ்ட் குவாலிட்டி மன்னிப்பு. ரோமருடைய புஸ்தகம் 13:11 இருக்கா, வாசிங்க. சீக்கிரம் அடுங்க. ரோமர் 13:11. நாம் நித்திரையை விட்டு எழுப்புறது காலையில் விடிஞ்சிட்டு எழும்பிட்டோம், வந்து சேர்ந்துட்டோம். அதே மாதிரி காலத்தை என்ன செய்ய வேணுமாம்? காலத்தை அறிந்தவர்களாய் அப்ப ரட்சிப்பு 3 நிலையில இருக்குது. ஏற்கனவே நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டுட்டோம். இப்போ ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இப்போ என்ன செய்கிறோம்? ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் அது பூரணத்துக்குள்ளே வரும். ஒரு பழைய இந்த ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லிட்டு இருக்கிறோமே, இன்றைக்கு எங்களோட வாழ்க்கை சரியில்லை என்று சொன்னால், அந்தகாரத்தினுடைய கிரிகைகளில் நாங்கள் இருப்போம் என்று சொன்னால், நாங்கள் எங்கள் ரட்சிப்புகள் என்று சொல்கிறதுல சும்மா ஒரு பிரயோசனமே இல்லை. இன்றைக்கு ரட்சிப்பின் அந்த கனி எங்களோட வாழ்க்கையில் இருக்கா? என்னத்துக்காக ரட்சிக்கப்பட்டோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால எங்களுடைய பாவம் எல்லாம் கழுவி சுத்திகரிக்கப்பட்டு ஒரு புது சிருஷ்டியாக நாங்கள் பிறந்தோம். அந்த புது சிருஷ்டி இன்றைக்கு புதுசாகவே இருக்கா, அல்லது பழைய அந்தகாரத்தினுடைய கிரிகைகள் அந்த பழைய மனுஷனை மறுபடியும் எங்களோட வாழ்க்கையில் தோத்திட்டான் வந்து. அதன்படி தான் பவுல் சொல்கிறார், இந்த 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 இதில் இருந்து யார் என்ன மீட்க முடியும், யார் என்ன விடுதலையாக்க முடியும்? இந்த வசனத்திற்கு மறுபடியும் இருக்கா, வாசிங்க. இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகார
அந்தகாரத்தினுடைய கிரிகைகள், பிசாசுனுடைய கிரிகைகள், மாம்சத்தினுடைய கிரிகைகள். மாம்சம் என்றால் என்ன? அழுகி போகிறது, நாற்றம் எடுக்கிறது, பிரயோசனம் இல்லாத கிரிகைகளை எல்லாத்தையும் தள்ளிவிட்டு என்னத்தை நாங்கள் செய்ய வேணுமாம்? ஒளியின் ஒளியின் கர்த்தருடைய ஆயுதங்கள். நானே மெய்யான ஒளி. கர்த்தருடைய ஆயுதங்கள் என்றா இந்த ஆவிக்குரிய கனிகளை நாங்கள் என்ன செய்ய வேணும்? தரித்து கொள்ள வேண்டும். ஆமென். ஆனபடியால் தான் நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க அன்பு சற்றியான முக்கியம். பேச்சு ஒரு கிருபை உள்ள பேச்சாக இருக்க வேண்டும். விசேஷமாக ஊழியம் செய்கிற பிள்ளைங்க ரொம்ப கர்த்தர் கண்ணோக்கி பார்ப்பார். ஊழியம் செய்யலாம், ஆனால் கைவிடப்பட்டவர்கள் நாம் கைவிடப்பட்டவர்களாக இருந்து ஊழியம் செய்யக்கூடாது. ரொம்ப டேஞ்சராக போயிடும். மனம் திரும்பி சின்ன பிள்ளைங்க சகலரும் இப்போ பிரேமோ பேர் அத்தோசியம். ஏதாவது ஒரு கசப்பு நம்மளோட பேர் இருந்துட்டேன்னு சொன்னால் எல்லாத்தையும் உடைச்சி தள்ளிடும். ஆனபடியாக நல்லா செபியுங்க, நல்லா செபியுங்க. ஆண்டோடத்தில் கேளுங்க. இரக்கம் இருக்காங்க, தயவு இருக்காங்க, நீடிய பொறுமை இருக்காங்க. மன்னிக்கிறதுக்கு அவர் கிருபை உள்ளவர். எங்களை வாழ வைப்பார், எங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். எங்களை தூக்கி விடுவார். நான் பார்த்துக்கிறேன், பயப்படாத, உன்னை நான் கட்டுவேன். தாவீதுக்கு சொன்னார், என்னுடைய கிருபை தாவீதை விட்டு ஒரு நாளும் எடுபடாதுன்னு சொன்னார். ஏன்? தாவீதுக்குள்ள ஒரு உண்மையான ஒரு மனம் திரும்புதல் இருக்குது. தாவீதுக்கு வந்த பிரச்சனை எல்லாமே பயங்கரமான பிரச்சனை, நின்று பிடிக்க முடியாத பிரச்சனை. சவுலை கொல்றதுக்கு தாவீது மாட்டினா தாவீது ஒன்றுமே செய்யலை, பாவம், கை நடுங்குது. தாவீதுக்கு என்ன செய்யுது? துணியை விட்டவே கை நடுங்குது. அபிஷேகம் பெற்றவரை நான் கை வைக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் சவுலை விட்டு வைக்கல. சவுலை என்ன செய்யலை? விட்டு வைக்கல. சவுலுக்கு வந்தவங்க இல்லை, யாருமே சவுலை விட்டு வைக்கல. ஆனபடியால் ஏன்? தாவீது கர்த்தருடைய பாதத்தில் விழுந்தார், சவுல் கர்த்தருடைய பாதத்துக்கு வரையில்லை. ஆனால் நம்ம எந்த நிலையில் இன்றைக்கு நாங்கள் இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நாம் எங்களுக்குள்ள ஜெபிக்கிறவர்களாக நாங்கள் மாறணும். ஏன் ஜெபிக்கிறவர்களாக மாறணும்டா எங்களோட வாழ்க்கையில் கனி வர வேணும். அந்தகாரத்தினுடைய கிரிகைகளில் இருந்து ஒரு ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வந்து எங்களை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டாமல் நாங்கள் நல்லா அமைதியாக இருந்து, ஆண்டவரே என்னை நீங்கள் நடத்துங்கப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, எனக்கு இப்படி போராட்டம் இருக்குது, இப்படி பிரச்சனை இருக்குது, எதிர்காலத்தை குறித்து தான் ஒரு நிச்சயம் இல்லை, எனக்கு எந்த விதமான நம்பிக்கையும் இல்லை, எல்லாமே ஏமாற்றமும் தோல்வியுமாக இருக்குது, எனக்கு ஒரு வழி உண்டு பண்ணுங்க என்று சொல்லும் போது அவர் என்ன செய்வாரா? நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன், உனக்கு எல்லாமே நான் தான், ஆலோலி உனக்கு எல்லாமே நான் தான் என்று சொல்லிக்கல. ஒரு நாளும் எங்களுடைய விளக்கு அணைஞ்சு போகாது. ஒரு நாளும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? எங்களுடைய விளக்கை அணைந்து போகவிட மாட்டார். மங்கி எறிகிற திரியை அவர் அணைக்கிற தேவன் அல்ல, நெறிந்த நாளிலே அவர் முறிக்கிற தேவன் அல்ல, என்னிடத்தில் வர்ற யாரையும் நான் புறம்பாய் தள்ளுகிறவனும் அல்ல. எல்லாரும் எழுந்திரும்பா இந்த வேளையில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி செபிங்க, மற்றாக்களை பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபத்தில் எல்லாரும் ஒப்பு கொடுத்து செபிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஒப்பு கொடுத்து எல்லாரும் நல்லா ஜெபிங்க. கர்த்தர் நல்லவர், நல்ல பிள்ளைங்களுக்காக, சபைக்காக. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஜனங்களாக நாங்கள் ஆவிக்குரிய கனி. முதலாவது எங்களுக்குள்ள ஜெபம் எங்களுக்கு தேவை.
எல்லாருமா ஜெபிங்க, ஜெபிங்க, ஒப்பு கொடுத்து ஜெபிங்க. ஹalleluya. எங்களுக்கு ஒரு கர்த்தர் உதவி செய்யும்படியா கேளுங்க. ஒரு ஜெப ஆவி எங்களுக்குள்ள தாரங்கப்பான்னு சொல்லி நல்லா நல்லா எல்லாரும் பாரப்பட்டு ஜெபிங்க, பாரப்பட்டு ஜெபிங்க. ரஹரமமா ரஷதரபபா ஊரியந்தரபல ஷரபபரபபா ரீமஹரபல் மஹுரபியரபபா ரோஷந்தரலபஹரபபா ரோர மஹரலல. எல்லாரும் நல்லா ஜெபிங்க, ஜெபிங்க. ஒரு ஜெபிக்கிறவர்களாய் மாற வேணும், ஜெபிக்கிறவர்களாய் மாற வேணும். ஹalleluya. கர்த்தர் எங்களுக்கு போதுமான கர்த்தர் உங்களை நன்றாய் அறிந்திருக்கிறார். ஹalleluya. அவர் கைவிட மாட்டார், கைவிட மாட்டார். ஹalleluya. ரஷரபபா ஓம ஷரபபா ரகரபபா. நன்றி ராஜனே. ஹalleluya. ஓர ஷரபபா ரபரபா. ஹalleluya. நல்ல 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 குரல் உயர்த்தி, நல்ல குரல் உயர்த்தி. நம்பிக்கை வீண் போகாது, உங்களுடைய நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஹalleluya. நல்லா ஜெபிங்க, 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 ஜெபம். ஹalleluya, ஹalleluya. அந்தகாரத்தினுடைய கட்டுக்கள் அறுக்கப்படட்டும். எல்லா விதமான வானமண்டலத்தில் இருக்கிற பொல்லாத பிசாசுடைய கிரிகைகள், உங்களுடைய குடும்பத்துக்கு நேராக உங்களுக்கு நேராக இருக்கிற எல்லா பிசாசுடைய கிரிகைகள் எரிந்து சாம்பலாகட்டும், எரிந்து சாம்பலாகட்டும். ராக்கா ராபா. நல்லா ஜெபிங்க, ஜெபிங்க. நல்ல கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, கரங்களை உயர்த்தி. தகப்பனே எங்களுக்கு ஒரு விடுதலை வரட்டு, விடுதலை வரட்டு. நல்லா ஜெபிங்க. ஒரு நல்ல வாலிய பிள்ளைகள் ஜெபிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரட்டு, எக்ஸாமில் ஒரு சக்சஸ் வரட்டு, விசாவில் ஒரு விடுதலை வரட்டு. ஹalleluya. ஜெபம் எங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொண்டு வரும். நல்ல வாய்களை திறந்து கர்த்தருடைய தாவீதின் குமாரனே எனக்கு மனம் இறங்குங்கன்னு சொல்லுங்க. ஹalleluya, ஹalleluya. நன்றி அப்பான்னு சொல்லி ஹalleluya. ரிஷதரபா பாபா ரிகரபா லாமா சந்தரபா. ஹalleluya. ரிகரபா லாமா சந்தரபா பாபா. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். ஹalleluya. ரஷரபபா பாபா பாபா. ஹalleluya. ரஷரபபா பாபா. ஹalleluya. நல்லா ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. எபினேசரே, எபினேசரே, இதுவரை நீ உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே. கரங்களை உயர்த்தி ஆமென். இதுவரை நீ உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு பலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை, 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 ஆராதனை. அல்லேலூயா. ஆராதனை, 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 ஆராதனை. எல்ரோய், எல்ரோய், எல்ரோய். என்னை கண்டீரே, நன்றி ஐயா. நல்ல கரங்களை உயர்த்தி ஆமென். கண்ணுங்களை மூடி. அவர் காண்கிறவராய் இருக்கிறார். காண்கிறார், கண்ணீரை காண்கிறவர், கதரை கேட்கிறவர், விடுதலை தருகிறவர். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, ஆபத்து காலத்தில் என்ன நோக்கி கூப்பிடு. நான் ஓடி வந்து உன்னோடு கூட இருந்து, உன்னோடு கூட இருந்து நான் உன்னை தப்புவிப்பேன், விடுவிப்பேன் என்று சொல்லுகிறவர். அல்லேலூயா.
ஹalleluya ஆராதனை